அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று தேய்பிறை சஷ்டி. நாளை முருகப்பெருமானுக்குரிய ஆடி மாதத்தில் வரும் 2வது கிருத்திகை நட்சத்திர விரதம். இன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்குரிய விசேஷமான நைவேத்தியங்கள் மற்றும் முருகப்பெருமானை கவர்ந்திழுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பொருளை பற்றித்தான் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம். தேன், தினை மாவு, அப்பம், நெய் சாதம் மற்றும் துவரம்பருப்பால் செய்த பொங்கல் இவைகள் முருகப்பெருமானுக்கு விசேஷமான நைவேத்தியங்களாகும். வீட்டில் வேல் வைத்திருப்பவர்கள் முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்தம், தேன், நெய் போன்றவற்றால் அபிஷேகமும் செய்து வழிபடலாம். தவிர முருகப்பெருமானையே கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு பொருளான மயிலிறகை வீட்டில் வாங்கி வைத்து கொள்ளலாம். இந்த மயிலிறகானது பூஜை பொருட்கள் விற்கும் கடைகளிலும் மற்றும் தேவஸ்தானத்தில் உள்ள கடைகளிலும் கிடைக்கும். இந்த மயிலிறகை வாங்கி வீட்டில் வைத்து வழிபட்டால் வீட்டில் தெய்வீக சக்தி நிரம்ப துவங்கும். எதிர்மறை ஆற்றல்கள் விலகி நேர்மறை விஷயங்கள் அதிகரிக்க துவங்கும். வாஸ்து சாஸ்திர அடிப்படையில் மட்டுமின்றி ஆன்மீக ரீதியாகவும் பல சிறப்பு நன்மைகளை தரக்கூடிய சிறப்புமிக்க பொருள்தான் முருகப்பெருமானுக்கு உரிய இந்த மயிலிறகாகும். இந்த மயிலிறகை நாம் வீட்டில் வைத்திருந்தால் முருகப்பெருமானின் அருளும் கிருஷ்ண பரமாத்மாவின் அருளும் ஒரு சேர நமக்கு கிடைக்கும். மயில் முருகப்பெருமானின் வாகனமாக இருப்பதால் அந்த மயிலின் இறகை வீட்டில் வைத்தால் முருகப்பெருமானின் மனம் மகிழும். அவரே நம்முடைய இல்லம் நோக்கி வந்து இருப்பதற்கு மயிலிறகு வழிவகுக்கும். அன்பர்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைத்திட வெற்றிவேல் முருகனை வேண்டி வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.